Hi, in the video la nama vandu chapter 8 paaka porom strings and string manipulation. So idla vandu important questions paaka porom. So part 2 la first question, what is a string? Page number 114 la string na enna? String na vandu quotation kulla declare pandradha vandu string. So string is a data type in Python which is used to handle array of characters. Array of characters na array of characters. String is a sequence of Unicode characters. String vandu Unicode characters that may be combination of adukulla vandu letters irukkalam, numbers irukkalam or special symbols irukkalam, enclosed with single, double or even triple quotes. Idha main quotes kulla irukkiradhu vandu string nu solluvaanga. And string vandu letters, numbers or special characters ah irundhukalam. So next question is, do you modify a string in a Python? So answer is no. Eprina already sollirpaanga. Once you define a string in modulation or deletion is not allowed. ஒரு டைம் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, டெலிஷனும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, what will be the output of the following Python code? So string 1ல வந்துட்டு ஸ்கூல்னு இருக்கு. print string 1 வந்துட்டு 3 டைம் print பண்ணுவோம். ஸோ அவுட்புட் என்னன்னா ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல், இதுதான் வந்துட்டு அவுட்புட்டு. ஸோ புக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங் 1ல வெல்கம், பிரிண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் 1 4 டைம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஸ்லைசிங்? ஸ்லைசிங்னா என்னென்னா, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். ஸ்லைசிங் வந்து இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரிங். இது வந்துட்டு ஒரு பெருசுனா இதோட சப்ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்லைசிங். Substring can be taken from original string by using square bracket operator and index or script values. இதெல்லாமே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரிஜினல் சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எடுத்துக்கலாம். This square bracket is also known as slicing operator. ஸோ இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா slicing operator. Using slice operator you have to slice one or more substring from the main string. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் எப்படின்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட்டு எண்டு இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்லைசிங்கே பண்ண போகிறோம். எண்டு பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்னா என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ n-1 என்ன வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் 1ல திருக்குறள் அப்படின்ட்டு இருக்குன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1லேருந்து 0. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 0 என்ன t, அது மட்டும்தான் அவுட்புட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டுனா 0:5. ஸோ 0லேருந்து 5னா n. ஸோ n-1 5-1 4 வரைக்கும் எடுத்துக்கணும். 0 1 2 3 4னா THARU திரு. அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். அவ்வளோ ஸ்லைசிங். So next part 3ல வந்துட்டு first one, write a Python program to display the given pattern. இதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் using Python. ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிங் 1 வந்துட்டு கம்ப்யூட்டர்ன்ட்டு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 0 ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ ஃபார் ஐ வந்துட்டு ஒரு வேரியபிள் இன் ஸ்ட்ரிங் 1. இதை இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் 1ல இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 0+1. ஸோ எப்படி ஆரம்பிக்கணும், 0 1 2 3 4 5 6 7 இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 0 + ஃபஸ்ட்டு வந்துட்டு 0, நெக்ஸ்ட்டு 0+1, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 0+2, அதாவது ப்ளஸ் கூட 1 ஆட் ஆகிட்டே போகும். +1. ஸோ அப்படி போச்சுன்னா இந்த அவுட்புட் வந்துடும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா part 4ல explain about string operators in Python with suitable example. So page number 118. இதான் வந்துட்டு string operators. 118 string operators. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்கேட்டினேஷன்னா ஆட் பண்ணணும், அதாவது 2 வேரியபிள்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஜாயினிங் 2 வேரியபிள்ஸ் இல்லை, 2 ஸ்ட்ரிங்ஸு. Joining one of 2 or more string is known as concatenation. அதுக்கு வந்துட்டு ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம் ஒரு ஸ்ட்ரிங்கு, பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா வெல்கம் பைத்தான் ஆட் ஆகிக்கும்.
appendனா plus or equal to. So adding more string at the end of the existing string is known as append. இப்போ welcome to ஒரு string இருக்குன்னா இதுக்கப்புறம் நம்ம add பண்ணணும் அப்படின்னா plus or equal symbol யூஸ் பண்ணி add பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு string 1 welcome. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குன்னா string 1 plus or equal to learn Python. ஸோ இப்போ ரெண்டுமே string 1ல தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ print string 1னா welcome to learn Python அப்படின்ட்டு ஆயிடும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ வெல்கம்ன்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 வந்துட்டு 4 டைம் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா வந்துட்டு மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார் கோலன் எண்டு. ஸோ எண்டோட வேல்யூ என்னன்னு இருந்துச்சுன்னா n-1 என்ன வருதோ அது வரைக்கும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 1ல வந்துட்டு 0. ஸோ இதை 0 to 10ன்னு வச்சுட்டோம். ஸோ 0 என்ன இருக்குது t. ஸோ அது வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ 0:5னா 5னா n. ஸோ 5 n-1 = 4. ஸோ 0 to 4 என்ன இருக்குது அது வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா is to 5 வரைக்கும். ஸோ 5 முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குது 0 1 2 3 4. ஸோ THARU அது வந்துட்டு ஸ்லைஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ஸ்லைட் வைல் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கு. ஸோ வந்துட்டு இன் பிட்வீன் சென்டரில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை எடுக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்லைசிங் வித் stride use பண்ணுறோம். When the slicing operation you can specify a third argument as the stride which refers to the number of characters to move forward after the first character is retrieved from the string. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் 1ல் வந்துட்டு இன் பிட்வீன் எடுக்கிறது. ஸோ 0 to 16 அப்படின்ட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு 10 to 16 அப்படின்ட்டு எடுத்துட்டா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 10க்கும் 16க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா லேர்ன். ஸோ அது வந்துட்டு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ஸ்லைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஃபார்மேட் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன். சின்டெக்ஸ் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் வித் %value1 and value2. லாஸ்ட்டில் வந்துட்டு value1 value2 நமக்கு வந்துட்டு டுகெதராக பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் ஆஃப் பைத்தான்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோன்னா த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். இஸ் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரிங் ரீப்ளேசிங் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் டேட்டா ஸ்டோர்ட் இன் த வேரியபிள்ஸ். ஸ்ட்ரிங்கை வந்துட்டு வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணி வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். நேம் வந்துட்டு ராஜராஜன்ட்டு இருக்குது. மார்க் வந்துட்டு 98. ஸோ பிரிண்ட்டில் நேம் கோலன் நேமுக்கு பதிலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ் அண்ட் மார்க்குக்கு பதிலாக ஒன்று டி. லாஸ்ட்டில் வந்துட்டு பர்சன்டேஜ் போட்டு நேம் கம்மா மார்க். இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஸோ அவுட்புட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நேம் என்ன ராஜராஜன். ஸோ அதான் வரும். அண்ட் மார்க் என்ன 98. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அவ்வளோதான்.